ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்ய போகிறது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டீ ஒன்று போட்டு காட்ட போகிறேன். அது என்ன டீனா லெமன் டீ. இது டெய்லி நீங்கள் ஒரு 1 மந்த் நீங்கள் குடிச்சிங்கன்னா 2 கிலோ குறைஞ்சிடுவீங்க. இப்போ அதுக்கு வேண்டிய பொருள் என்னென்னு பார்க்கலாம். லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் டீ பவுடர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன் இப்போது. அப்புறம் ஒரு கப் வாட்டர் எடுத்துக்கினேன். இதுவும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இது நான் ஒருத்தங்க மட்டும் குடிக்கிறதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இப்போது கொஞ்சம் சினமன் பவுடர் அதையும் போட்டுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த சினமன் பவுடர், லெமன், ஹனி ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் குறைச்சிடும் இது. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பண்ணலாம் வாங்க. இப்போது நம்ம இந்த டீ பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா அந்த டீ டிகாஷன் வந்து ரொம்ப கசப்பாயிடும். அவ்வளோ நல்லதில்லை. இப்போ பாருங்கள், நம்மளோட டீ டிகாஷன் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஹனி கலருக்கு வந்துடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த டீ டிகாஷன் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். ஏன்னா இது இவ்வளோ ஹாட்டாக இருக்கும்போது நம்ம லெமன் பிழிஞ்சு ஊற்றக்கூடாது. பிழிஞ்சு ஊற்றினா ரொம்ப கசப்புத்தன்மை வந்துடும் நம்மளுக்கு டீ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கப்பில் டீ கப்பில் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் சப்ஜா விதை வந்து நான் 1 ஸ்பூன் ஊற வச்சுக்கினேன். இதுவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட். இதுவும் நல்லது, சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்லது இது சப்ஜா விதை. டெய்லி 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து குடித்தாலே நல்லது. ஓகே, வாங்க நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஹனி ஊற்றிக்கோங்க. ஹனி ரொம்பவும் ஊற்றிக்காதீங்க. ஊற்றிக்கினா ரொம்ப சைடு எஃபெக்ட் காட்டும். இப்போது ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் அதையும் பிழிஞ்சிக்கிறேன். அது வந்து ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணாதீங்க, அப்புறம் அந்த சீடில் இருக்கிற கசப்பு தன்மையும் அதில் இறங்கிடும். ஓரளவு ஸ்க்வீஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சப்ஜா விதையும் எடுத்து போட்டுக்கிறோம். நம்ம சப்ஜா விதை போட்டுக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மூணுத்தையும். இப்போ வந்து நம்ம டீ டிகாஷன் வந்து ஆறி இருக்கும், கொஞ்சம் வார்மில் வந்திருக்கும். அதை வந்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க கப்பில். இந்த டீ எப்படி இருக்குன்னா நம்ம குடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் நம்ம. இப்போது மிச்சம் இருக்கிற இந்த சப்ஜா விதையை நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஃபேட் எங்கெங்கே தங்கி இருக்குதோ அதெல்லாம் வந்து கரைச்சிடும், இந்த ஃபேட்டெல்லாம். இது வந்து நான் வந்து டெய்லி இப்போது ஒரு 1 மந்த்தாக குடிச்சின்னு வரேன் இது நான். இப்போது இது வரைக்கும் எனக்கு 2 kg வந்து குறைஞ்சிருக்கிறேன் நான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஏன்னா இந்த டைமில் ஜிம்முக்கு யாரும் போக முடியாது. இந்த லெமன் டீயை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு உங்களோட ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.